இப்படி பாரு. இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்கு. அக்கா, எனக்கு ஒரு ஐடியா. என்னடி? உன் கல்யாணத்துல ஒரு சாங் ப்ளே பண்ண போறேன். பிரதர் சிஸ்டர்ஸ் லவ் சொல்ற மாதிரி ஒரு சாங். நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு இந்த ஊருக்கே தெரியற மாதிரி ஒரு சாங். மாண்டேஜா ஷூட் பண்ணி பெரிய சாங் ரெடி பண்ண போறேன். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஏய், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நான் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வருவேன். அப்புறம் வேற வேற மேக்கப்ல வருவேன். ஓகேவா? அது உன் இஷ்டம். ஆனா தசாவதாரம் கெட்டப்ல வர மாதிரி 10 கெட்டப்ல எல்லாம் வந்துடாத. ஏய், லைட்டா தான் சேஞ்ச் இருக்கும். ஆனா செமையா இருக்கும். நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இதுல இறக்கிடுறேன். நாம முடிவு பண்ணி என்ன செய்யறது? அதுக்கு அண்ணன் ஓகே சொல்லணும்ல. அவன் எதுக்கடி வேணான்னு சொல்ல போறான்? சரி இரு, அவனே கூப்பிட்டு கேப்போம். கதிர், இரு கொஞ்சம் வேலையா இருக்கேன். இப்பதான் வேலை இருக்கிற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணுவான். டேய் வாடா இங்க. இதோ வரேன். ஏய், வர்றதுக்குள்ள என்ன வா வா வான்னு கத்திக்கிட்டு வாயே உட்காரு உட்காரு. இரு. அண்ணே, நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் பாசத்தை சொல்ற மாதிரி ஒரு சாங் ஷூட் பண்ணலாம்னு இருக்கோம். கிழக்கு சீமையிலே மாதிரி. நீதான் அதுல மெயின் ஆர்டிஸ்டே. உன் 2 நாள் கால் ஷீட் தேவை. மாண்டேஜ் சாங் ஷூட் பண்ண போறோம். மில்லல வேலை இருக்கு, வயல்ல வேலை இருக்குன்னா போக கூடாது. சரியா? அதுல என்னலாம் வரும்? உதாரணத்துக்கு, நீ வெளியில இருந்து பசியோட வருவ. உனக்காக நாங்க 3 பேரும் காத்துட்டு இருந்துட்டு உன்னை அப்படியே கூட்டிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார வைப்போம். அக்கா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து உனக்கு ஊட்டி விடுவான். உனக்கு உடனே பொறையேறும். நான் உடனே ஓடி போய் உனக்கு தண்ணி எடுத்து கொடுப்பேன். கிளாஸ் சைடு டிஷ் எடுத்துட்டு வரட்டுமா? பட்டிலியே அடிப்பேன். உனக்கு பொறையேறின உடனே நான் தலையில தட்டி விடுவேன். அது கொட்டுறதுடி. இப்படிதான் தட்டணும். சாரி நான் தட்டி விடுவேன். கட் பண்ணா நைட் எஃபெக்ட். நீ தூங்குவ. நான் வந்து பாத்துட்டு உனக்கு கழுத்து வரைக்கும் போர்வைய போத்தி விட்டு போவேன். நான் ஃபேன் போட்டு போவேன். நான் கொஞ்ச நேரம் உனக்கு கால் அமுத்தி விடுவேன். நீ பாசத்துல நெகிழ்ந்து போய் அப்படியே கண் கலங்குவ. ஏய், அண்ணன் தான் தூங்கும்ல, எப்படி கண் கலங்கும்? ஒருவேளை இவன் கண் முழிச்சானா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சுமாரு. சரி, அப்புறம் என்ன வரும்? கட் பண்ணா டி எஃபெக்ட் வருது. பெரிய சன்ரைஸ் ஷாட்ல ஓபன் பண்றோம். நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரே அடம் பிடிப்ப. நாங்க 3 பேரும் உன்னை புடிச்சு உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுவோம். சுடு தண்ணி வச்சு குளிப்பாடி விடுவோம். உன் கண்ணுல சீக்கா பட்டுரும். உன் கண்ணு செவந்துரும். அத பாத்துட்டு நாங்க 3 பேரும் ரொம்ப பதட்டப்படுவோம். அடி கழுதைங்களா, நெஜத்துல என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? நீங்க வீடியோ எடுக்கிறீங்கிறதுக்கு நான் வந்து நடிச்சு கொடுக்கணுமா? வாங்கிட்டு பாருங்கம்மா, நாங்க எப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அண்ணன் வர மாட்டேங்குதுமா. பாவண்டா பிள்ளைங்க, ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, செஞ்சு கொடு. மா, என்னால நெஜத்துலதான் பாசம் காட்ட முடியும். பொய்யாலாம் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் முடியாது. அதுக்கு அவங்க வேற ஆளை பாக்கட்டும். எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். நீ எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிறப்போ நான் ஷூட்டிங் வந்துட்டா அப்புறம் கல்யாண வேலை நிக்கும். பரவாயில்லையா? போ, வேற எதையாவது ஷூட் பண்ணு போ. தோ இவரு இருக்கார்ல, இவரை வச்சு ஏதாவது பண்ணு. சும்மா சாங் அது இது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வச்சு சாங் ஷூட் பண்ற ஏதாவது பிளான் இருக்கா? ரொம்ப கம்மியான பேமெண்ட் போதும். வேணும்னா உங்க அண்ணனோட டபுள் ரோல் நான் பண்றேன். அம்மா வா நர்மதா, வா உள்ள வா. வாமா வா. வந்துட்டியா? நீ எதுக்குடி இங்க வந்த? ஏய், இது என்னடி கேள்வி? வீட்டுல கல்யாண வேலை நடக்குது. ஆளுக்கு ஒரு வேலை இழுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல உதவி பண்றேன்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. வேண்டான்னு சொல்றியா? இப்ப என்ன நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லையா? இல்ல அவ்வளவு வேலை கொட்டி கிடக்குதா? அதெல்லாம் இவதான் வந்து செய்யணுமா? ரோகிணி, உன் கல்யாணத்தை உன் தாத்தா கோயில்ல வைக்கிறதா தான் முடிவு பண்ணியிருக்காரு. ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுக்கணும்னு நர்மதாவை கூட்டிட்டு வர சொன்னாரு. அதனாலதான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இந்த வீட்டுல படிச்சவங்க யாரும் இல்லையா? இவ வந்துதான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? இவளுங்க தான் இப்படி ஆளுக்கு ஒரு வேலையை சுத்திட்டு திரியிறாளுங்கல்ல. இவளுங்களை நான் எங்கட போய் தேடி பிடிப்பேன்? நீ இப்படி ஏதாவது சாக்கு சொல்லி அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதையே வேலையா வச்சுக்க. என்னதான் நம்ம கிட்ட கோயிலா இருந்தாலும் அங்க ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு போனா அத கொண்டா இத கொண்டான்றான். ஆதார் கார்டை குடுன்றான், போட்டோவை குடுன்றான். அதோட இந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுத்தா தான் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். மாப்பிள்ளையே வந்துட்டாரு. ரூபினி, இதை மாப்பிள்ளை கொடுத்து எல்லாத்தையும் நிரப்ப சொல்லு. போட்டோ, ஆதார் கார்டு கட்டாயம்னு சொல்லு. தாத்தா காட்டுங்க.
ரெடி பண்ணலாம் தாத்தா. சரிங்க மாப்பிள்ள. தாத்தா, பொண்ணு பையனுடைய அப்பா அம்மா கையெழுத்து கேட்டிருக்காங்க.